நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தொடர்பாக வருகிற மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஆகியோரை அமைச்சர் பொன்முடி மற்றும் அப்துல்லா எம்பி ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளனர். அதேபோல ஆந்திரா சென்ற அமைச்சர் ஏவா வேலு மற்றும் எம்பி வில்சன் ஆகியோர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் பல்லா சீனிவாசராவ் ஆகியோரை சந்தித்து மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். காக்கி சட்டை போட்டுள்ள காவல்துறையை யாரும் மதிப்பதில்லை, வாட்ச்மேன் மாதிரி பார்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் செயலிழந்து போய்விட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மதுரை உசிலம்பட்டி அருகே நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், நேர்மையான அதிகாரிகளை காவல்துறையில் நியமித்து நடவடிக்கை எடுக்க சொன்னால் எடுக்கப் போகிறார்கள். அதை விட்டுவிட்டு அப்பாவாக சொல்கிறேன், தம்பியாக சொல்கிறேன், அண்ணனாக சொல்கிறேன் என கடுமையாக விமர்சித்த அவர் இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்காக என கேள்வி எழுப்பினார். மேலும் அவருக்கு இப்போது கவலை எல்லாம் அப்பா என கூப்பிடணும் தான் என முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சித்த ஆர்.பி. உதயகுமார், மாமானு கூப்பிடலாம் தப்பில்லை, தாத்தானு கூப்பிட்டா தப்பில்லை, பெரியப்பானு கூப்பிட்டா தப்பில்லை, சித்தப்பானு கூட கூப்பிட்டா தப்பில்லை, அப்பானு கூப்பிட்டா தப்பா வருமா வராதா என கேள்வி எழுப்பியுள்ளார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் தான் படிக்கிறார். அதனால் பிடிஆருக்கு தானே அறிவில்லை என்று அர்த்தம் என கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. முன்னதாக மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை சிறப்பாக பின்பற்றும் போது திடீரென மும்மொழிக் கொள்கைக்கு மாற வேண்டும் என்றால் அறிவுள்ளவர்கள் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? சக்சஸான மாடலை எடுத்துவிட்டு ஃபெயிலியரான மாடலை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வியை முன்வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் தமிழ் மொழியை விட ஆங்கில மீடியத்தில் தான் அதிகமாக படிக்கிறார்கள். இதனால் தமிழ் மீடியம் 27% வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என குறிப்பிட்ட அவர், ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறோம் என்றும் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் இதுகுறித்து சிந்திக்காதது ஏன் எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தும் PM ஸ்ரீ பள்ளிகளை ஏற்க மறுப்பதற்காக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு மறுப்பது நியாயமல்ல. இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் பக்கம்தான் நியாயம் உள்ளது என தெரிவித்துள்ள பாமக தலைவர் ராமதாஸ், உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தால் தமிழகத்திற்கான நிதி உடனடியாக கிடைத்துவிடும் என கூறியுள்ளார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தமிழகத்திற்கு நிதியையும் நீதியையும் பெறுவதை விட இந்த சிக்கலை வைத்து அரசியல் செய்வதில்தான் திமுக அரசு தீவிரம் காட்டுகிறது என ராமதாஸ் விமர்சித்துள்ளார். மேலும் ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை மத்திய அரசிடமிருந்து பெறாதது தமிழக அரசின் தோல்வி என்றும் அதற்காக உள்ளாட்சி அமைப்புகளை தண்டிப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல எனவும் கூறியுள்ள ராமதாஸ், அரசு பள்ளிகளுக்கான இணைய வசதி கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஏற்க வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விற்றாதீங்கனா, ஃபைட் பண்ணிட்டே இருங்கனா, ஸ்ட்ராங்கா இருங்கனா என சீமானுக்கு அண்ணாமலை தைரியம் கூறியுள்ளார். சென்னையில் நடந்த பாஜக நிர்வாகியின் இல்ல விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் கைகுலுக்கிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இவ்வாறு கூறினார். இதனையடுத்து இது தொடர்பாக விளக்கமளித்த அண்ணாமலை, எங்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் நேரெதிர் கொள்கைகள் இருந்தாலும் அவர் பிரதமர் மோடி மற்றும் பாஜக குறித்து பல இடங்களில் விமர்சனம் செய்திருந்தாலும் அடிப்படையில் தமிழக அரசியல் களத்தில் திராவிட கட்சிகளை எதிர்த்து துணிவாக நின்று கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டார். மேலும் எனவே அவர் துணிவாக இருக்க வேண்டும் எனவும் அந்தரங்க விஷயங்கள் காவல்துறை வீட்டுக்குள் சென்றது என அனைத்தையும் பார்த்தோம் எனவும் சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, தொடர்ச்சியாக இது நடக்கும்போது மனச்சோர்வும் ஏற்படும் என்பதால் உங்கள் அரசியல் பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருங்கள் என சொன்னேன் என தெரிவித்தார். வரும் 14ஆம் தேதி முதல் தாவேகா தலைவர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழிலதிபர்கள், நடிகர்கள், பிரபலங்கள் ஆகியோருக்கு உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு YZ என பல்வேறு பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு வழங்குகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் உத்தரவிட்டது. இதன்படி வரும் மார்ச் 14ஆம் தேதி முதல் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. எனவே 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையை சேர்ந்த கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் விஜயின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தென்னிந்திய நடிகை சௌந்தர்யா விபத்தில் மரணமடையவில்லை எனவும் அது திட்டமிட்ட கொலை என்றும் சிட்டி பாபு என்பவர் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். 1990களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என தென்னிந்திய சினிமாக்களில் டாப் ஹீரோக்களுடன் ஜொலித்து வந்த நடிகை சௌந்தர்யா தேர்தல் பரப்புரைக்காக சென்றபோது ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். ஆனால் அவரது மரணத்திற்கு நடிகர் மோகன் பாபுவை குற்றம் சாட்டி தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தை சேர்ந்த எடுரு கட்லா சிட்டி பாபு என்பவர் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதிய கடிதத்தின்படி நடிகை சௌந்தர்யா திரைப்படத்துறையில் உச்சத்தில் இருந்தபோது ஹைதராபாத் ஷம்ஷாபாத்தின் ஜல்லேப்பள்ளியில் 6 ஏக்கர் நிலத்தில் விருந்தினர் மாளிகை கட்டியிருந்தார். தற்போதைய சந்தை மதிப்பில் அது 100 கோடி ரூபாய்க்கு மேல் விலை போகும் என குறிப்பிட்டுள்ளார்.
இந்த விருந்தினர் மாளிகையை தனக்கு விற்க நடிகர் மோகன் பாபு கேட்டதாகவும், ஆனால் சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் அதற்கு மறுத்துவிட்டதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த மோகன் பாபு நன்கு திட்டமிட்டு சௌந்தர்யாவையும் அவரது சகோதரர் அமர்நாத்தையும் கொலை செய்ததாக சிட்டி பாபு குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தி மோகன் பாபு குறைந்த விலைக்கு வாங்கி வைத்துள்ள அந்த மாளிகையை அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் அவர் கடிதம் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.